இந்த மகாலயபட்ச காலமானது 15 நாட்கள் முதல். ஸோ இது ஆரம்பிக்கிறது எந்த நாளுன்னு பார்த்தோம்னா புரட்டாசி மாதத்துல வருகின்ற விதிய மதியால வெல்லக்கூடிய நாட்கள்னே சொல்லலாம். வீட்டுக்கு முன் கோலம் போடக்கூடாது, வீட்டு பூஜை அறையிலையும் போடக்கூடாது. திருமணத்துக்கு முயற்சி செய்யறாங்க, வரன் தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு தடைப்படும். மற்ற பூஜைகளுக்கு பயன்படுத்தினது, கடவுளுக்கு யூஸ் பண்ணது, இதை பயன்படுத்த கூடாது. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். ஒவ்வொரு தடவையுமே நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்து நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஏஎல்பி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் மேம். அவங்க தான், வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்மா. மேம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க நல்லமா? சூப்பர் மேம், சூப்பரா இருக்கேன். ஸோ இது புரட்டாசி மாதம் இல்லையா? ஸோ புரட்டாசி மாதத்துல பொதுவா பேசப்படுற விஷயங்கள்ல ஒண்ணு மகாலயபட்ச வழிபாடுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசப்படுது. ஸோ இந்த மகாலயபட்ச வழிபாடுன்றது என்னமா? சோ இந்த மகாலயபட்ச காலமானது 15 நாட்கள் முதல்ல. இந்த மகாலயபட்சம் அப்படின்னாவே நமக்கு 15 நாட்கள் என்றுதான் பொருள். இறைவன் பூமிக்கு இறந்த முன்னோர்களை பூமிக்கு அனுமதி கொடுத்து அனுப்பி வைக்கிறது தான் இந்த 15 நாட்கள். சோ இதற்குன்னு தனியா வழிபாட்டு முறையே இருக்கு. சோ இந்த வழிபாட்டு முறையில எதற்காக நம்ம செய்யறோம் அப்படின்னா இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா ஒண்ணு உடல் உறுப்புகள் கோளாறாக பிறக்கிறது, அல்லது ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோட பிறக்கிறது. சோ இது எல்லாமே என்ன காரணத்தினால் பார்த்தோம்னா பிதுர் சாபம் அப்படிங்கிறது அந்த குடும்பத்துக்கு இருக்கு. சோ அவங்க பார்த்தோம்னா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க வழி வழியா அந்த அமாவாசையில முறையா திதி கொடுக்காதது, அல்லது இறந்த முன்னோர்களுக்கு ஒழுங்கா தர்ப்பணம் கொடுக்காம இருக்கிறது, இது எல்லாமே ஒரு காரணம்னு வச்சுக்கோங்களேன். இந்த காரணத்தினால் தான் அந்த குடும்பத்துல அந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறதுமே ஒரு சில குடும்பத்துல தாமதமாகும், அல்லது ஒரு சில குடும்பத்துல பிறக்கின்ற முதல் 2 குழந்தை பெண் வாரிசா பிறக்கிறது, ஆண் வாரிசு அங்க இருக்காது. சோ அந்த மாதிரி அடுத்தடுத்து அண்ணன் ஃபேமிலிக்காகட்டும், தம்பியோட குடும்பத்துக்காகட்டும் பெண் குழந்தைங்களாவே ஒரு வாரிசு அப்படிங்கிறது உருவாயிட்டு இருக்கிறது. சோ இது எல்லாமே முன்னோர்களுக்கு சரியாக ஒரு தர்ப்பணம், ஒரு திதி அப்படிங்கிறது கொடுக்காம இருக்கிறது தான் மெயினான ரீசன். ஓகே. இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறத தான் இந்த மகாலயபட்ச வழிபாடுன்னு சொல்றாங்களா? கண்டிப்பா. ஓகே. சோ முன்னோர்களுக்கு முறையா எப்படி வழிபாடுங்கிறது இந்த மகாலயபட்ச காலமானது முதல்ல பாத்துருவோம். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதியே ஆரம்பிச்சிருச்சு. எப்போ நிறைவு அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 2ஆம் தேதி தான் நிறைவடையுது. அதாவது அமாவாசை தான் நிறைவான நாள் இதற்கு. சோ இது ஆரம்பிக்கிறது எந்த நாள்னு பார்த்தோம்னா புரட்டாசி மாதத்துல வருகின்ற பௌர்ணமிக்கு அடுத்த நாளான பிரதமை நாளன்று. மகாலயபட்ச காலம் பார்த்தோம்னா ஆரம்பித்தது செப்டம்பர் 18ஆம் தேதி ஆரம்பிச்சது. புரட்டாசி மாதத்துல பௌர்ணமிக்கு அடுத்த நாளா வரக்கூடிய இந்த பிரதமை திதி தான் இதுக்கு முதல் நாள். நம்ம வழிபாடு துவங்குறதுக்கு முதல் நாள் இந்த செப்டம்பர் 18. இது நிறைவு நாள் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 2ஆம் தேதி அமாவாசை திதி என்றுதான் இது நிறைவு நாளா நம்ம ஒவ்வொரு வருடமும் சரி இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய இந்த அமாவாசைய ஸ்பெஷலா முன்னோர்களுக்கு தர்ப்பணம், திதி இது எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே. இந்த வழிபாடு பண்றதுக்குன்னு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா மேம்? நிச்சயமா இருக்கு. சோ இப்ப இந்த வழிபாட்டு எப்படி துவங்கணும் அப்படின்னா ஒரு சில பேர் அந்த முன்னோர்கள் இறந்த திதின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஒரு சிலர் திருதியை, துதியை, துவாதசி இந்த மாதிரி நிறைய திதிகள்ல ஒவ்வொருத்தங்க இறந்திருப்பாங்க. சோ அந்த 15 நாட்கள்ல அந்த திதி அன்று மட்டும் வழிபாடு செய்யறவங்களும் இருக்காங்க. ஆனா முறையா இந்த 15 நாளும் வழிபாடு அப்படிங்கறத செஞ்சுட்டு நிறைவு நாள் அந்த அமாவாசை நாள் அன்று ஒரு திதி, ஒரு தர்ப்பணம் கொடுத்தாங்கன்னா மிகவும் அந்த முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை அழித்துட்டு அவங்க போக வேண்டிய அந்த மகாவிஷ்ணு பாதத்தை சரணாகதி ஆயிடுவாங்க. ஓகே. இந்த மகாலயபட்ச வழிபாடுன்னு சொல்றீங்கல்ல, சோ இந்த 15 டேஸ்ல அவங்க ஏதாவது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கா, இல்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்ற நடைமுறை ஏதாவது இருக்கா? நிச்சயமா இருக்கு. இது 3 கால பூஜையா நம்ம பிரிச்சுப்போம். இப்போ காலையில பார்த்தோம்னா காலை சூரிய உதயம் ஆனதுக்கு பிறகுதான் என்ன செய்யணும்னா குளிச்சிடணும். முதல்ல எந்திரிச்சு சுத்தபத்தமா குளிச்சுட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சூரிய உதயமான பிறகு நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த சுத்தமான தண்ணீரும் கருப்பு எள்ளும் எடுத்துக்கலாம்.
தர்பை கிடைத்தா அதுவும் ரொம்ப நல்லது. கிடைக்காதவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். கட்டாயம் தர்பை இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ இந்த கருப்பு எள்ளையும் தண்ணீரையும் ஒரு சிலர் ஃபாரின்ல இருப்பாங்க. அங்க எங்க நாங்க ஏரிக்கு போறது, குளத்துக்கு போறது, ஆத்துக்கு போறதுன்னு கேட்பாங்க. சோ அப்படி போக முடியாதவங்க வந்து வீட்ல வந்து கட்டாயம் எல்லார் வீட்லயும் செடி இருக்கும். ஒரு செடியாவது வச்சிருப்பாங்க. சோ அந்த இடத்துல வந்து காலையில 9 மணிக்குள்ளேயே இத வந்து செஞ்சிடணும். இந்த 15 நாட்களுமே சரி, காலையில 9 மணிக்குள்ள இந்த சுத்தமான இந்த தண்ணீரையும், கருப்பு எள்ளையும் செடிகள்ல வந்து ஒரு கையில வந்து உங்களுடைய இடது கையில அந்த பஞ்ச பாத்திரத்த நீர் கலந்து அந்த எள்ள வச்சுக்கணும். இன்னொரு கையில இப்படி விடணும். செடிகள் மேல இப்படி விடணும். சோ இந்த மாதிரி விடுறப்போ காசி காசி காசின்னு 3 முறை சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் விடும்போது நீங்க வந்து விடணும் செடிகள் மேல. சோ ஒருத்தங்க வந்து குளம் கிட்ட இருக்கிறவங்க இருப்பாங்க, அல்லது வந்து கடல் கிட்ட இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்க தாராளமா நேரடியா போக முடிஞ்சாலும் தாராளமா போய் அந்த இடத்துல அவங்க செஞ்சுட்டு வரலாம். சோ இது யார் செய்யணும் யார் செய்யக்கூடாது அப்படிங்கறதும் முக்கியமா இருக்கு. சோ மெயினா பார்த்தோம்னா இப்போ ஒரு பெண் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருமணமான ஒரு பெண் இருக்காங்க, கணவர் வந்து உயிரோட இருக்காங்க. ஆனா வந்து அந்த பெண்ணுடைய தாய் தந்தை யாராவது ஒருத்தர் இறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து திதி கொடுக்க கூடாது. அதாவது இந்த எள்ளும் தண்ணீரும் கலந்து விடக்கூடாது. ஏன்னா கணவர் உயிரோட இருக்கும்போது அந்த பெண் வந்து செய்யக்கூடாது. அந்த சமயத்துல என்ன செய்யணும்னா வந்து ஆல்டர்னேட்டா வந்து படையல் போட்டு வீட்டுல கும்பிடலாம். எள்ளும் நீரும் விடாம திதி கொடுக்காம படையல் மட்டும் போட்டு அவங்க திருவுருவ படத்துக்கு முன்னாடி வச்சு நீங்க வந்து படையல் போட்டு கும்பிடலாம். சோ அதே போல இப்ப வந்து ஒரு குழந்தை ஒரு வீட்டுல இருந்திருக்கு, தாய் தந்தையர் தாராளமா வச்சு கும்பிடலாம். இந்த எள்ளும் தண்ணீரும் விட்டு கும்பிடலாம். சோ ஒரு கணவர் இல்லாம மனைவி இருக்காங்க, அல்லது மனைவி இல்லாம கணவர் இருக்காங்கன்னா அவங்க வந்து கணவருக்காகவும் மனைவிக்காகவும் வந்து இந்த எள்ளும் தண்ணீரும் தாராளமா விடலாம். இந்த படையல்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, என்னென்ன மாதிரியான ஃபுட் சாப்பாடு அந்த மாதிரி தான் படையல் போடணுமா? என்னென்ன மாதிரியான சாப்பாடு செய்யணும்? சோ இப்போ காலை வேளை வந்து இந்த எள்ளும் தண்ணீரும் பார்த்துட்டோம். காலையில 9 மணிக்குள்ள இதை முடிச்சிடணும். அடுத்தது மதியம் வேலை 11ல இருந்து 12 மணிக்குள்ள வந்து படையல் போடுறவங்க போட்டுறணும். சோ படையல் அப்படின்னாவே வீட்டுல வந்து தலவாழை இலைகள் போட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். 3 இலை போடுறது அல்லது ஒரு இலை போட்டு படையல் வைக்கிறது. அவங்கவுங்க வழக்கப்படி எத்தனை இலைகள் வேணாலும் போட்டுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா தீபம் ஏத்துவீங்க இல்லையா படத்துக்கு முன்னாடி, நம்ம வந்து கடவுளுக்கு போடுற விளக்க கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. சோ இதற்குன்னு பஞ்சபூதங்களினால் ஆன விளக்கு என்ன சொல்லுங்க பாக்கலாம்? தெரியாது. மண்ணினால் செய்யப்பட்ட அகல் விளக்கு. சோ அதுல பாத்தீங்கன்னா அந்த பஞ்ச தத்துவமும் அடங்கி இருக்கு. சோ அந்த மண்ணு நிலம் சம்பந்தப்பட்டது, நிலம் தத்துவம் அடங்கி இருக்கு. தண்ணி ஊத்திதான் அந்த விளக்கு செய்வாங்க, நீர் தத்துவம் அடங்கி இருக்கு. அதுல வந்து நம்ம தீபம் ஏற்றும் பொழுது அந்த நெருப்பு தத்துவம் அடங்கி இருக்கு. சோ ஆகாயத்தை நோக்கி அந்த தீபம் எரியும் பொழுது அந்த ஆகாய தத்துவமும் அடங்கி இருக்கு. சோ காற்று இல்லாம தீபமானது எரியாது. சோ இந்த பஞ்ச தத்துவமும் அடங்கின தீபத்தை தான் நம்ம வந்து ஏற்றணும் அன்னைக்கு. சோ இந்த விளக்கு புதுசாதான் வாங்கி விளக்கானது ஏத்தணும். மத்த பூஜைகளுக்கு பயன்படுத்தினது, கடவுளுக்கு யூஸ் பண்ணது இத வந்து பயன்படுத்த கூடாது. அவங்களுக்குன்னு தனியா ஒரு மண்ணகல் விளக்கு வாங்கி அதுல வந்து ஒரே ஒரு பஞ்சு திரி தான் போடணும், 2 திரி போடக்கூடாது. சோ ஒரு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊத்தி தாராளமா தீபம் ஏத்தலாம். ஒரு விளக்கு மட்டும் வச்சு படையல்ல வந்து நீங்க அன்றாடம் என்ன சமைக்கிறீங்க, சாப்பாடு, குழம்பு, கூட்டு, பொரியல், வடை சமைக்கிறீங்களா, வடை வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். 2 வாழைப்பழம் மெயின். 15 நாட்களுக்குமே செய்ய முடியறவங்க 2 வாழைப்பழம் வந்து வச்சு இந்த படையல் மாதிரி போடலாம். அல்லது 15 நாட்களும் எங்களால செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க அமாவாசை திதி என்று அந்த நிறைவு நாளான அக்டோபர் 2ஆம் தேதி மட்டும் இந்த படையலை போட்டு கும்பிடலாம். மத்த நாட்கள்ல வந்து 2 வாழைப்பழம் மட்டும் வச்சு கும்பிட்டுக்கலாம். இப்போ இந்த மகாலயபட்ச வழிபாடு அன்னைக்கு என்ன செய்யணும், யார் செய்யணும்லாம் சொன்னீங்கல்ல. இப்போ இந்த வீட்டுல இந்த விஷயத்த வந்து செய்யக்கூடாது இந்த 15 நாளும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்? சோ இந்த 15 நாட்கள் அப்படிங்கறது முன்னோருக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறோம். சோ இது பார்த்தோம்னா விதிய வந்து மதியால வெல்லக்கூடிய நாட்கள்னே சொல்லலாம். ஏன்னா இறைவனா பார்த்து இறந்த முன்னோர்களை பூமிக்கு கொண்டு போய் சேர்த்து அவங்கவுங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வாங்க, அவங்கவுங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் செஞ்சுட்டு வாங்கன்னு அனுப்புற காலம் இது. நம்ம செய்யக்கூடாதது என்னன்னா கோலம் போடக்கூடாது. வீட்டுக்கு முன் வந்து கோலம் போடக்கூடாது, வீட்டு பூஜை அறையிலயும் போடக்கூடாது. சோ அந்த கோலத்துல பார்த்தோம்னா வந்து இறை சக்தி நிறைந்து இருக்கு. சோ அது வந்து அந்த முன்னோர்களை நம்ம வீட்டுக்குள்ள வர தடை செய்யும்.
ஓகே. சோ அதனால கோலம் போடக்கூடாது. அந்த நிலைவாசல் படி மெயின் டோருக்கு முன்னாடி வந்து தோரணம் கட்டுவாங்க நிறைய பேர். ம், ம், மாவிலை தோரணம் கட்டுவாங்க. ம், சோ நெல்மணி தோரணம் கட்டுவாங்க. இந்த ம். மாதிரி எந்த தோரணமும் அன்னைக்கு கட்டக்கூடாது. ஓகே, ஓகே, இந்த ஓகே. 15 நாட்களுமே சரி. ம், ம். ஒருத்தங்க வந்து திதி குடுக்குறாங்க, ஒரு தர்ப்பணம் குடுக்க போறாங்க. இந்த வருஷம் இந்த 15 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் செய்றாங்கன்னா, 15 நாட்களுமே இத செய்யாம இருக்கிறது தான் நல்லது. நல்லது. ஓகே, ஏன்னா ஓகே. முன்னோர்களுடைய ஆசி வந்து அப்போதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே. இது மகாலயபட்ச வழிபாடுல வேற ஏதாவது நடைமுறைகள் இருக்கா மேம்? சோ இந்த மகாலயபட்ச காலத்துல மாலை நேரத்துல மெயினா தீபம் ஏத்தணும். ஓகே. சோ 5 to 6 மணிக்குள்ள வந்து அந்த மண் அகல் விளக்குல ம். நல்லெண்ணெய் ஊத்தி, அதே மாரி பஞ்சுத்திரி 1 போட்டு தீபமானது ஏற்றணும். இந்த 3 வேளை காலங்கள்லயுமே சரி, காலையில அந்த கருப்பு எள் தர்ப்பணம் கொடுக்கறது ம். தண்ணீரோட சேர்த்து, மதியம் படையல் போட்டு, மாலையில தீபம் ஏத்துறது. இது வந்து ஒரு 15 நாட்களும் கடைபிடிக்கிறவங்களும் இருக்காங்க. ம். முடியாதவங்க அந்த அமாவாசை திதி அன்று மட்டும் இத செய்யலாம். அந்த மகாலயபட்ச வழிபாடப்போ என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இந்த விஷயங்கள வந்து அந்த 15 நாள் கடைபிடிக்க முடியல, முன்னோர்களுக்கு வந்து உங்கனால தர்ப்பணம் குடுக்க முடியல அப்டின்னா, அவங்க வந்து அந்த காலகட்டங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள சந்திக்க நேருமா? கண்டிப்பா. இப்போ ஒருத்தங்க வந்து வேலைக்கு ட்ரை பண்றாங்க. ம். திருமணத்துக்கு முயற்சி செய்றாங்க. வரன் தேடிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து தடைப்படும். ஒவ்வொரு காரியத்திலயுமே வந்து ஒரு தாமத நிலை, ஒரு தடைகள் அந்த மாரி வந்து கட்டாயம் உண்டு பண்ணிடும். ம். இறந்த பிறகு செய்ய வேண்டிய கடமைய கட்டாயம் செய்யணும். செய்யலன்னா வந்து அவங்களுக்கு அந்த பிதுர் உலகம்னு சொல்லக்கூடியது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பசுமாட்டோட வயித்துல இருக்கு. அதேபோல காகத்தின் வடிவுல இருக்கு. சோ இந்த வடிவங்கள்ல தான் வந்து இந்த பிதுர் உலகம் அப்படிங்கிறது இருக்கு. இன்னொன்னு பார்த்தோம்னா, நீரில் இருக்கக்கூடிய மீன்கள் வழியாகவும் இருக்கு. இப்போ ஓகே. ஒருத்தங்க இறக்குறாங்க அப்படின்னா, அடைப்போட இறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடைப்பு நட்சத்திரத்துல இறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். அந்த டைம்ல என்ன நடக்கும்னா வந்து, ஒண்ணு இருட்டாக மாறிடுவாங்க. சோ இருட்டின் வடிவமாக அவங்க மாறுறது. அந்த ஆத்மா மேலுலகத்துக்கு போகாம, அல்லது நீர்ல வந்து மீனின் வடிவமாக மாறுறது. சோ ம். அதனால தான் நம்ம எள்ளு, அந்த தண்ணீர் வந்து குடுக்கும் பொழுது அவங்களுடைய தாகம் வந்து அடங்குறது. இதனாலதான் கடல்ல போய் நம்ம குடுக்குறோம் எல்லாத்தையும். ஆ. அந்த மீனின் வடிவமாக அவங்க அத உட்கொண்டு நம்மள வந்து ஆசீர்வாதம் செய்வாங்களாம். அவங்க தாகம் தீர்ந்து போக வேண்டிய இடம் மகாவிஷ்ணுவுடைய பாதத்த கொண்டு போய் அடைவாங்க. ஓகே, 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 ஓகே. சோ இதனால நமக்கு ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே. இந்த தர்ப்பணம் குடுக்குறதுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலா இடம் அந்த மாதிரி இருக்கா? இல்ல வீட்லயே குடுத்துக்கலாமா மேம்? சோ கடற்கரைக்கு போக முடியாதவங்க, குளத்துக்கு, கிணற்று அடி இந்த மாரி எங்க வேணாலும் குடுக்கலாம். ஒரு வேளை இந்த நீர்நிலைகளுக்கெல்லாம் போக முடியாத பட்சத்துல வந்து, வீட்ல இருக்கக்கூடிய செடிகள்ல நீங்க விட்டுறலாம். ஓகே, ஓகே. அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன எறும்புகள் ம். அல்லது மண் அதை இழுக்கும் கூட. இழுக்கிற ம். சக்தி இருக்கு இல்லையா? ஆமா. சோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன தான் குடுக்கும். இப்போ நம்ம நெறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப படையல் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து அவங்க வீட்ல உள்ளவங்களுக்கே படையல் போட்டுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது, அது வீட்ல உள்ளவங்களுக்கு மட்டும் தானே சாரும். இதே வந்து வெளியில உள்ளவங்களுக்கு குடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாமா? தாராளமா. இந்த 15 நாட்களும் யார் ஒருத்தங்க அன்னதானம் குடுக்குறீங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உண்டு பண்ணிடும். சோ ஓகே. முன்னோர்கள் வந்து அந்த பசி, எளிமையான ஒரு வாழ்க்கையில இருப்பாங்க இல்லையா? ம். எளியவர்கள். சோ அவங்களுக்கு குடுக்கும் பொழுது, அவங்க பசியார சாப்பிடும் பொழுது, முன்னோர்கள் அவங்க வழியாக வந்து நம்மள ஆசீர்வாதம் செய்வாங்க. சோ ஓகே. படையல் போட்ட சாப்பாட தாராளமா அவங்களுக்கு கொண்டு போய் அன்னதானம் மாரி குடுக்கலாம். ம், ம், ஒரு சிலர் வந்து ஃபாரின்ல இருக்கிறவங்கலாம் வந்து வாங்கிக்க மாட்டாங்க ம், அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்கலாம் வந்துட்டு இந்த காகத்திற்கு உணவளிக்கலாம். ம். சோ காகத்திற்கு தாராளமா உணவளிக்கலாம். அதுக்கு பசுமாட்டுக்கு வந்து உணவளிக்கலாம். ஓகே. பசுமாட்டுக்கு. பசுமாடு, ம், காகம் ம், அல்லது நீர் நீர் தொட்டியில இருக்கக்கூடிய ம், அந்த அல்லது இந்த கிணற்று பகுதி, குளம் பகுதி அங்க இருக்கக்கூடிய மீன்களுக்கு தாராளமா இந்த பொரி போடுறது, ம், இந்த எள் கலந்த தண்ணீர் விடுறது, இது ம். எல்லாமே தாராளமா செய்யலாம். இது ஒரு அன்னதானம் அப்படிங்கிறது கருதப்பட்டுட்டு இருக்கு. ஓகே. இந்த அன்னதானம் செய்யும் பொழுது முன்னோர்கள் வந்து அவங்கவங்க யாருக்கு நீங்க அன்னதானம் செய்றீங்களோ, அவங்க வழியாகவே வந்து அத சாப்ட்டு உங்கள வந்து ஆசீர்வாதம் அப்படிங்கிறத செய்வாங்க. சூப்பர் மேம், சூப்பர். இந்த முன்னோர்கள் சாபம்லாம் சொல்றாங்கல்ல. ஸோ இந்த முன்னோர்கள் சாபம் இருக்கு ஒரு வீட்ல அப்படின்னு நெறைய சொல்லி ம், கேள்விப்பட்டிருக்கோம்ல. ம். ஸோ இந்த 15 நாள் நீங்க சொல்ற மாதிரி விரதம் இருந்து, அவங்களுக்கு தர்ப்பணம் குடுத்தா, அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு முன்னோர்களுடைய சாபம் நீங்குமா? நிச்சயமா நீங்கும். ஓகே. முன்னோர்கள் சாபம் நீங்கிறத வந்து நீங்க ஒரு வீட்ல இப்போ வந்து அதான் பெண் குழந்தையா பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத முறைப்படி இந்த வழிபாட்ட செஞ்சு முடிக்கிறாங்க. அமாவாசை நிறைவு செய்றாங்க அப்டின்னா, அடுத்தடுத்து ஆண் வாரிசுக்கான தன்மைகள் அவங்க ஃபேமிலில வந்து உண்டு பண்ணிடும்.
இப்போ நீங்க சொன்னீங்க, நீர்நிலைகள்ல எல்லாம் போய் வழிபாடு செய்யணும்னு. இப்ப வீட்ல வச்சு வழிபாடு பண்றதுக்கும், இந்த நீர்நிலைகள்ல வச்சு வழிபாடு பண்றதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நிச்சயமா. இப்போ வீட்ல வச்சு வழிபாடு செய்றீங்கன்னா, செடிகளுக்கு கொண்டு போய் வந்து அந்த தண்ணீர் தண்ணீர். அத வந்து குடுப்பீங்க இல்லையா? இப்போ குளங்கரை அல்லது நீர்நிலைகள்ல போய் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து முறையா வந்து ஐயர் வச்சு பண்றவங்க நெறைய பேர் இருப்பாங்க. ம். ஸோ ஐயர் வச்சு செய்யும் பொழுது, அந்த நீர்நிலைகள்ல போயி அந்த புட்டு மாரி செஞ்சு நம்ம கரைப்போம். இந்த ம். தர்ப்பணம் அப்படிங்கிறது செஞ்சு அங்க போய் விடுவோம். ஸோ நம்ம கையால விட்டுட்டு வருவோம். ஸோ அந்த மாரி வர்றப்போ, அந்த நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய மீன்கள் அத உண்டு அந்த முன்னோர்கள் வழியாக வந்து நம்மள ஆசீர்வாதம் செய்வாங்க. ம். சரி இவங்க வந்து நம்மள நினைக்கிறாங்க. நம்ம ம். குடும்பம் நம்ம மேல இன்னும் பாசமா தான் இருக்கு. நம்மள நினைச்சுட்டு தான் இருக்கு அப்படின்னு. நம்ம விடும்பொழுது என்ன வேண்டிட்டு விடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு வீட்ல ஒரு தாய், தந்தை யாரோ ஒருத்தங்க இறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வந்து நம்ம வேண்டிக்கணும். என்ன வேணும்னா வந்து, நீங்க அடுத்த பிறவி சந்தோஷமாக ஒரு நல்ல பிறவி எடுங்க. அல்லது வந்து மோட்ச நிலை அடையறது. இந்த மாரி வந்து வேண்டிட்டு நம்ம குடும்பத்த வந்து தெய்வமாக இருந்து காப்பாற்றுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளும் வராம, நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கைய குடுங்க. இந்த மாரி தான் நம்ம வேண்டுறது. சோ இது எல்லாமே. நீர்நிலைகள்ல போயிட்டு ஐயர் வச்சு பண்ணோம்னா, அவங்களுக்கு உண்டான ஒரு வேஷ்டி துண்டு தானம் குடுக்குறது, அல்லது ஒரு சாப்பாடு தானம் வாங்கி குடுக்குறீங்கன்னா, ம். ரொம்ப நல்லது. சூப்பர் மேம். சோ தானம் வந்து மெயினா ஐயர்களுக்கு குடுக்கும் பொழுது, அந்த கடவுளுக்கே குடுத்த மாரி. ஓகே, ஓகே. சோ புரியுது. மெயினா வந்து அவங்களுக்கு தாராளமா வாங்கி குடுக்கலாம். திதி முடிச்ச பிறகு ஐயர்களுக்கு ஏதாவது உங்களால செய்ய முடிஞ்சத செய்யலாம். அல்லது எதுவுமே வாங்கி கொடுக்க முடியல, அங்க கடைகள் இல்லாத பட்சத்துல காணிக்கையா தாராளமா வெத்தல பாக்குல வச்சு குடுக்கலாம். ம். ம். உங்களால முடிஞ்ச அளவு காணிக்கை செலுத்தலாம். சூப்பர் மேம். சூப்பர். ஸோ மகாலயபட்ச வழிபாடு எப்படி பண்ணணும்? ஆ யார் பண்ணணும், யார் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ இது வந்து இப்போ மகாலயபட்ச வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். ஸோ தேங்க் யூ ஸோ மச். நன்றிம்மா.